ஓகே, இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷன் வந்து LV to HV ப்ளஸ் எர்த், அதாவது HV எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் பண்ணி எர்த் பண்ணிக்கணும். அதை கொண்டாந்து நெகட்டிவில் கொடுத்துடணும், மெகரோட நெகட்டிவில் கொடுத்துடணும். அப்புறமா செகண்டரியில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணி டைரெக்டாக கொண்டாந்து மெகரோடைய பாசிட்டிவில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மெகரில் இருக்கிற பாசிட்டிவ் கேபிள் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு வந்து டைரெக்டாக வந்து செகண்டரியில் வந்துச்சு. செகண்டரி எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் கேபிள் வந்து டைரெக்டாக வந்து நம்ம மெகர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேபிள். இந்த நெகட்டிவ் கேபிள் டைரெக்டாக வந்து நம்ம வந்து எர்த் பாரில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இந்த எர்த் பாரில் கொடுத்துட்டு எர்த்தை வந்து டைரெக்டாக கொண்டாந்து ப்ரைமரியில் கொடுத்துடணும். ஓகேங்களா? ப்ரைமரி எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு கேபிளை கொண்டாந்து, ஒரு எர்த் கேபிளை கொண்டாந்து டைரெக்டாக வந்து எர்த் பாரில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நியூட்ரல் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? பார்த்துங்க, நியூட்ரல் வந்து ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. அந்த நியூட்ரல் வந்து வேறு எங்கேயும் பாடியில் டச் ஆகாமல் பார்த்துக்குங்க. கரெக்டாக ஐசோலேஷன் கண்டிஷனில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து LV to HV, HVயும் எர்த் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகிடாதீங்க, கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 42, 46, 15 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில், சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் முதல்ல எப்படி IR செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, கிளியராக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ வந்து 110க்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதே நீங்கள் PI செக் பண்ணோன்னா 2 வேல்யூ எடுக்கணும். ஃபஸ்ட் மினிட் வேல்யூ ப்ளஸ் 10th மினிட் வேல்யூ. அதுக்கப்புறமா 10th மினிட் வேல்யூ டிவைடட் பை ஃபஸ்ட் மினிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PI வந்துடும். PIனா போலரைசேஷன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த ரிசல்ட் 138.2 GΩ. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து HV to LV. ஓகேங்களா? HV to LVனா ப்ரைமரி டு செகண்டரி. ஸோ ப்ரைமரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜம்பர் பண்ணி லைனில் கொடுத்துட்றோம், பாசிட்டிவில் கொடுத்துட்றோம். ஸோ செகண்டரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஜம்பர் பண்ணி RYB நியூட்ரல் ஜம்பர் பண்ணி டைரெக்டாக கொண்டாந்து நெகட்டிவில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மெகரில் இருக்கிற இந்த பாசிட்டிவ் கேபிள் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரியில் கொடுத்தாச்சு. பாருங்கள், ப்ரைமரி நம்ம ஜம்பர் பண்ணி ப்ரைமரியில் கொடுத்தாச்சு. ஸோ செகண்டரி எல்லாத்தையும் நம்ம ஜம்பர் பண்ணி மெகருடைய நம்ம நெகட்டிவை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நியூட்ரல் ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கு, ட்ரான்ஸ்ஃபார்மர் பாடி வந்து எர்த் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் வந்து HV to LV. ஸோ HV to LV வந்து திருப்பி நம்ம வந்து 1 kV கொடுக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து HV to LV கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ஷனில் இருக்குது. ஸோ 45 GΩ கிட்ட இருக்குது. ஸோ HV to LV கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னபடி இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நியூட்ரல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, நம்ம கனெக்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ரைமரி HV ஜம்பர் பண்ணிக்கணும், LVயும் ஜம்பர் பண்ணிக்கணும், நியூட்ரலையும் சேர்த்து ஜம்பர் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க நியூட்ரலில் ஜம்பர் பண்ண வேணான்ட்டு. நீங்கள் நியூட்ரலையும் ஜம்பர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 1 மினிட் வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிசல்ட் வந்துடும் 190.6 GΩ. ஓகேங்களா?